விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறது ஒரு 22 ஏக்கர் தோட்ட நிலங்க. தோட்ட நிலம் தான் நாம் பார்க்க வந்திருக்கிறோம். முதல்ல இந்த 22 ஏக்கர் எந்த ஊரில் அமைஞ்சிருக்குதுன்னு ஊர் பேர் சொல்லிடுறேங்க. நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்காவில் சப்பலநாயக்கம்பட்டிங்கிற ஊரில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குதுங்க. இது தட வசதி பார்த்திங்கன்னா 25 அடி பஞ்சாயத்து தடங்க. 25 அடி பஞ்சாயத்து தடத்தில் குபேர மூலையிலிருந்து வாயு மூலை வரைக்கும் தடம் அமைஞ்சிருதுங்க. இதில் இந்த தடத்து பேஸ் பார்த்தீங்கன்னா 25 அடி தட அகலமுள்ள 700 அடி, அதாவது 700 அடி ரோடு பேஸ், அதாவது காட்டுக்கு வந்துடுங்க. இந்த 25 அடி தடம் 700 அடிக்கு வந்துடுங்க. காட்டுக்கு ரோடு பேஸ். இது பஞ்சாயத்துக்கு ரோடு போடுறதுக்கு ஆர்டர் ஆகிருக்குதுங்க. அந்த காட்டுக்காரர் நில உரிமையாளர் நம்மளுக்கு அந்த ஆர்டர் காப்பி நம்மளுக்கு காட்டினாருங்க. அதனால் எந்த நேரம் வேணாலும் தார் ரோடு போடலாங்க. அந்த விவரத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நாம் காட்டுக்கு குபேர மூலையில் இருக்கிறேங்க. குபேர மூலையில் கொஞ்சம் லேசாக பாறை. இது பாருங்கள், இருக்கிற பொசிஷன் இப்படி இருக்குது. இதிலிருந்து நம்ம இந்த காட்டினுடைய அக்னி மூலைக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற காட்டை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக காட்டிடுறேன். நான் எப்பவுமே ஒரு காடு பார்க்குறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற காட்டினுடைய நிலவரத்தை உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ நான் பக்கத்தில் இருக்கிற காட்டை பார்த்துக்கலாங்க. பக்கத்தில் இருக்கிற காடு பார்த்தீங்க. மண் நல்ல மண்ணுங்க, செம்மண், நல்ல நாட்டு சர்க்கரையாட்ட மண்ணுங்க. ஏரியா போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய ஏரியாங்க. இப்போ நாம் பார்க்க வந்த நேரம் பார்த்தீங்கன்னா பக்கத்து காட்டில் போர் ஓடிட்டு இருக்குதுங்க. நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா போரில் தண்ணி ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரத்துலேயே தண்ணி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி தான் இந்த ஏரியாவில் போர் போட்டால் தண்ணி ஆயிடுது. இப்போ நாம் பார்க்க வந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸுக்கு 2 கிணறு இருக்குதுங்க. 2 கிணத்துலேயும் தண்ணி மேலேயே இருக்குது. 2 கிணத்துக்கும் ஃப்ரீ சர்வீஸு 5 HP 5 HP 2 சர்வீஸ் இருக்குதுங்க. இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போயிட்டுருக்குறோம். ஒரே நேர் தாங்க, காலெல்லாம் பெருசாக கிராஸ் இல்லை. காடு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த காடு தாங்க. காட்டுக்காரர் குத்தகைக்கு காடு விட்டுருக்கிறாரு. இப்போ குத்தகை ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரு. அதனால் சரியான முறையில் அவர் விவசாயம் பண்ணலை. மற்றபடிக்கு மண் பாருங்கள், மண் அருமையான மண்ணுங்க. இப்போ நம்ம இந்த மரமெல்லாம் முளைச்சிக்குதுல்ல, இது தெற்கு திசையில் பொழியுங்க. தெற்கு கடைசி பொழியுங்க. இந்த ஒழுக்கத்துக்கு தான். இதிலிருந்து நம்ம இப்போ வடக்கு திசை நோக்கி பார்த்துட்ருக்குறோம். நாங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவாக காட்டுறேங்க. வீடியோ லென்த் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்தந்த மூலையில் போய் விளக்கத்தை சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் இந்த காட்டுக்குள்ளே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல இதெல்லாம் விவசாயம் பண்ணு நடந்தாங்க. இப்போ விவசாயம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இல்லை பாத்தி கட்டி வாய்க்கால் கட்டி நல்ல முறையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எதுவும் இல்லைங்க. ஒரே ஒரு மரம் நீங்கள் ஈது வந்தீங்கன்னா பொக்குன்னு போயிடுவீங்கன்னு ஒரு மரம் விட்டு வச்சுக்கிறாங்க. 7 ஈது போட்டு குடிப்பீங்கன்னு. இப்போ இந்த காட்டினுடைய 2 கிணறு சொன்னாங்களா, முதல் கிணறு பார்த்துடலாங்க. கிணறு எல்லாம் அந்த மரம் ஆலமரம் முளைச்சி எல்லாம் மூடிடுச்சு. தண்ணி மேலேயே கிடைக்குதுங்க. கிணத்தினுடைய மொத்த உயரத்துலேருந்து ஒரு 10 அடியிலேயே தண்ணி கிடக்குதுங்க. பாருங்க, தெரியுதுங்களா? 10 அடியிலேயே தண்ணி இருக்குது. சர்வீஸுங்க. இந்த கிணத்துக்கு உண்டான சர்வீஸு.
எல்லாம் பாருங்க, பைப் லைனு, தொட்டி, நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த காடு தாங்க. இப்போ ஆள் இல்லாததுனால வந்து சரியானபடிக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால அப்படியே போட்டு வச்சுட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டினுடைய அக்னி மூலைக்கு வந்துட்டோங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா குபேர மூலைக்கு ஒரே நேருங்க, எந்த கிராஸும் இல்லை, நேராக தான் வருது. இந்த பக்கம் அக்னி மூலை சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாறை இருக்குதுங்க, அதான் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னாங்க இந்த ஏரியாவில் இந்த வெண்டு முள்ளெல்லாம் நிறைய போட்டுக்கிறாங்க. நல்ல காத்தோட்டங்க, நல்லா புருன்னு காற்றடிக்குது. வெண்டு முள் போடுறதுக்கும் இது யூஸ் ஆகுங்க, நல்ல விவசாய நிலத்துக்கும் யூஸ் ஆகும். மண் அருமையான மண்ணுங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காட்டினோட ஜலமூல பகுதிக்கு போகிறோங்க. உங்களுக்கு வந்து ஓரம் பாரம் காட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ வீடியோவில் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சென்டரில் நடு மையத்தில் காட்டுறேங்க. அப்புறம் நான் அந்த காட்டினுடைய நடு மையத்தில் ஒரு பெரிய பாறைக்கட்டு வருதுங்க. அதை வந்து நம்ம காட்டுக்காரர் வந்து என்னங்கிறாரு, அதுக்கு ஒரு ஏக்கர் அளவுக்கு வந்து அந்த பாறைக்கட்டு இருக்கிற அளவுக்கு 1 ஏக்கர் அளவுக்கு நான் வந்து கழிச்சிட்டு பண்ணிக்கலாங்க. அதை கழிச்சிட்டு பாறை இருக்கிறத 1 ஏக்கரா வந்தாலும் சரி, அதை கழிச்சுக்கிட்டு நம்ம அதுக்குண்டான விலையை வந்து பேசிக்கலாம், மீதி இருக்கிற காட்டுக்கு மட்டும் விலை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தகவலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பாருங்க, இங்கேருந்து வியூ பாருங்க, காடு வந்து ஒரு சச்சரமாக தான் வருதுங்க, எந்த கிராஸும் இல்லை, எந்த ஒரு பெண்டும் இல்லைங்க. நல்லா காடு வந்து சதுரமாக வருது. நம்ம நேரில் வாங்க, நம்ம மேப் போல் வாங்கி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரமாக தான் வருதுங்க, சென்ட்ரலாம் வந்து எதுவும் பார்க்கட்டு இல்லை. நல்லா மண் அருமையான மண், கொஞ்சம் பராமரிப்பு இல்லை. நம்ம வந்து நல்லா 5 கலப்பு விட்டு ஓட்டினா காடு ஓட்டி ஒரு நிறவும்னா காடு தகன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த காட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்புங்க, நல்லா தென்னந்தோப்பு போட்டுட்டாங்க. உங்களுக்கு பக்கத்தில் காட்டாமல் வந்துட்டேன். தென்னை மரம்லாம் வைக்கிறதா இருந்தால் வந்துங்க தண்ணி ஏரியா இருந்தால் மட்டும்தான் தென்னை மரம்லாம் நல்ல முறையாக பண்ண முடியும். நல்ல இந்த ஏரியாவில் இருக்கிற தென்னை மரம்லாம் நல்ல காய்ப்பு மரங்க, நல்ல காய்ப்பு மரம். ஒவ்வொரு மரத்துலையும் காய் வந்து நல்லா குலையாக தொங்குதுங்க. இப்போ நம்ம இந்த காட்டனோட ஜலமூலைக்கு வந்துட்டோங்க. ஜலமூலை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடைன்னு போகுதுங்க. காட்டு வாஸ்துப்படி வந்து ஜலமூலை சைடில் வந்து ஓடை போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி வந்து போகிறக்காக வந்து ஓடை. ஜலமூலை நல்லா இருக்குதுங்க. இந்த கட்டாவில் இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா காட்டினோட வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறேங்க. இதிலிருந்து அப்படியே வந்து இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் கிராஸ் வருதுங்க. ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கு கொஞ்சம் கிராஸ் வருது. பாருங்க, இந்த பேரிச்ச மரம் தானே அது, ஈச்ச மரம். ஈச்ச மரம் காய். இந்த பூமி வந்து வேறவங்களுதுங்க. நான் பக்கத்தில் ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். இந்த ஏரியாவில் ஈச்ச மரம் போட்டுக்கிறாங்க. ஈச்ச மரம், இது தேக்கு மரம், இதெல்லாம் போட்டுக்கிறாங்க.
வச்சிருக்கிறாங்க மரம். இப்போ வந்து நம்ம ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த பாறை காட்டிடுறேன். இதுதாங்க அந்த பாறை, பெரிய பாறைங்க. இந்த பாறை வந்து கழிச்சிட்டு கொடுத்துடலான்னு காட்டுக்காரர் சொல்கிறாரு. இப்போ நாம் அந்த காட்டை சுற்றி இது ஏதாவது கட்டடங்க இது போடுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நாம் இந்த பாறையவே உடச்சி போட்டுக்கலாங்க. பாறையெல்லாம் கல்லெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த பாறை மேலே நின்று இந்த காட்டினுடைய வியூ பார்க்குறோம். இந்த பனை மரத்தில் இருந்தாங்க. இந்த பனை மரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த காடு. ஈச்ச மரம் கிடையாதுங்க. இதிலிருந்து இது இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து வாயு மூலை. இது வந்து சென்ட்ரு. இப்போ பார்க்குறது வந்து உங்களுக்கு வேறு மூலை சைடு. காடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு சரிவு, மறுபடியும் கொஞ்சம் மேற்கு சரிவு அப்படி வருதுங்க. மேற்கு சரிவு வந்து கம்மியாக தான் வருது. ஒரு 100 அடி அகலத்துக்கு தான் வந்து மேற்சரிவு வருது. மீதி எல்லாமே கிளசரிவு தாங்க. அதனால் நம்ம நிறவி கொஞ்சம் வேலை செஞ்சால் நல்லா சிறப்பாக பண்ணிடலாங்க. உள்ளே வந்து மாமரமெல்லாம் இருக்குதுங்க. என்னென்னா பராமரிப்புக்கு ஆள் இல்லாததுனால வெளியிட்டாங்க. பாருங்கள், இதிலிருந்தெல்லாம் வந்து அப்படியே சுத்தமாக சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கராவுக்கு வந்து எந்த பாறை கட்டும் இல்லாமல் நல்லா சச்சாதரமாக வந்துடுதுங்க. அப்புறம் அதுக்கு மேலே போனோம்னா இன்னும் வந்து உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வாயு மூல பகுதியிலையுமே வந்து இது பாறை கட்டு இல்லை, நல்லா சுத்தமான வயல் மட்டமாக இருக்குதுங்க. ஜம்பிங் இல்லாமல் நல்லா மண்ணுங்க. பாருங்கள், இதிலிருந்து அப்படியே ஒரு இதாக இருங்க. நல்லா இருக்குதுங்க. நல்லா சச்சாரமாக நல்ல ஒரு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை, பாறையும் இல்லை. பாறை வந்து ஏதோ ஒரு சில இடத்துல இந்த பகுதியில் காட்டுக்கு வடக்கு திசையில், இப்போ நம்ம தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசையை நோக்கி ஈசானி மூலையிலிருந்து போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பாறைங்க, மற்றபடிக்கு பெருசாக பாறை இல்லை. பாருங்கள், இதெல்லாம் வந்து கால் நல்லா சுத்தம். இந்த பக்கம் இந்த வேலி போட்டாங்க. பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பாக இருக்குதுங்க. நல்லா விவசாயத்துக்கு வந்து நல்ல ஒரு காடுங்க. நல்லா தோப்பு கீது வைக்கிற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு நிலம். வடக்கு திசையில் வந்து இதாங்க பொலி. இந்த வேப்ப மரம் தெரியுதுங்களா, இதுதான் வடக்கு திசைக்கு உண்டான பொலிங்க. மொத்தம் வந்து காடு வந்து 21.60 ஏக்கருங்க. 21 ஏக்கர் 60 சென்ட்டுங்க. விலை வந்து எப்பவும் போல கடைசியாக சொல்லிடுறேங்க. காடு வந்து பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால நடக்க முடியல. ஆனால் மண் பாருங்கள், தகன்னு இருக்குதுங்க. இந்த கலர் மண்ணுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல செம்மண், நாட்டு சர்க்கரையாட்டு இருக்குது. பாருங்கள், நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு மேற்கு திசையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளாமை பண்ணிக்கிறாங்க. எல்லாம் தென்னந்தோப்பு தான். பாருங்கள், இதுக்குள்ளேயுமே வந்து தேக்கு மரமெல்லாம் வச்சுருக்காங்க.
வடை கோட்டு போலிங்க இந்த வேலி தாங்க. இந்த மாமரமெல்லாம் இருக்கிறது மாந்தோப்பு வேற எங்களுக்கு. நம்மளுக்கு இதோட முடிஞ்சதுங்க. இதில் ஒரு தடம் வந்து பக்கத்து காடுக்கு போகிறதுக்கு தடம் விட்டுருக்குறாங்க. இது வந்து தடத்துக்கு உண்டான கல். பக்கம் அந்த எலுமிச்சஞ்செடி மாஞ்செடி தோப்பு வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க வந்த காடுக்குள்ளே போயிடலாம். இதாங்க நம்ம பார்க்க வந்த காடு. பாருங்கள், மண்ணெல்லாம் பாருங்கள், சிறப்பாக இருக்குதுங்க பூமி. இல்லை வெள்ளாமை போட்டுக்கிறாங்க. இடத்துல மழை இல்லைன்னு வெள்ளாமையெல்லாம் நிறுத்திட்டாங்க. கிணத்துலாம் தண்ணி இருக்குது, 2 கிணறு இருக்குது, 2லேயுமே மேலேயே தண்ணி இருக்குதுங்க. தோப்பு வைக்கிறதுக்கு நல்லா பராமரிச்சிருக்கிறாங்க. நல்லா ஒரு விவசாயி கையில் இந்த காடு கை மாட்டுச்சுன்னா அவங்க சிறப்பாக பண்ணிடுவாங்க. இதுதாங்க வந்து இந்த காட்டுக்கு வாயு மூலைங்க. இந்த தென்னை மரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறது தான் வாயு மூலை. பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கி கம்பி வேலைக்கு போட்டு சிறப்பாக தென்னை மரம் தோப்பை அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூமியுமே நல்ல முறையாக பண்ணலாங்க. நல்லா வியூ பாருங்கள். நல்லா பொட்டியாட்டம் ஒரே இனமாக 22 ஏக்கருங்க, 21.60 ஏக்கருங்க. அது பக்கத்து காடெல்லாம் பாருங்கள், இல்லை கம்பி வேலி போட்டு நீட்டாக பராமரிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு சேர்ந்த மாதிரி இந்த இனபூமியை பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. இப்போ அந்த தடம் வந்து 25 அடி தடம், பஞ்சாயத்து தடம் சொன்னாங்களா, அந்த தடம் வந்து இந்த வாயு மூல தரிசிக்கு வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் தோப்பு. இப்போ இந்த பக்கம் தோப்பு. நம்மளுக்கு தோப்பு சேர்ந்த மாதிரியே வந்து 25 அடி தடம் பஞ்சாயத்து தடம், அதுக்கு சேர்ந்த மாதிரி கிழப்பக்கமாக வந்து காடுங்க. பாருங்கள், வெண்டு மில்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குது பாருங்கள். நல்ல ஏரியா, காற்றுள்ள ஏரியாங்க, காற்றோட்டமான ஏரியா. தண்ணி செல்வாக்கான ஏரியாங்க. பாருங்களா, தண்ணியெல்லாம் சொட்டு நீரில் தான் விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடி மரமெல்லாம் பாருங்கள். தேங்காய் பாருங்கள், நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குதுங்க. மரம் தோப்பெல்லாம் அருமையாக இருக்குது. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா குட்டையாட்ட பார்த்து இன்னும் கட்டிக்கிறாங்க, நிற்கிது. இதே மாதிரி பண்ணலாங்க இந்த தோப்பு நம்ம நிலத்தை பார்க்க வந்த நிலத்தை. தென்னை மரம் நல்லா வருதுங்க. இந்த மண்ணுக்கு நல்லா உறுதியாக சிறப்பாக வருது. சரிங்க, வீடியோனுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ வந்துங்க இந்த காட்டுக்கு உண்டான 2வது கிணறு பார்க்க வந்துடலாங்க. அப்புறம் போர் 2 இருக்குதுங்க, நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். போர் 2 போர் இருக்குது. இப்போ 2 போரில் ஒரு போரை காட்டிடுறேன். இந்த மாமரமெல்லாம் வச்சு வைக்கிறாங்க பாருங்க. மண்ணெல்லாம் வந்துங்க நல்லா சிறப்பான மண். மாமரம்லாம் பாருங்கள். இப்போ நம்ம 2வது கிணத்தை பார்த்துடலாங்க. இங்கடா 2வது கிணறுங்கிற கிணத்தையே காட்ட மாட்டேங்கிறேன்னு தான் நினைக்கிறீங்க. காட்டிடுறேன்.
பாருங்கள், எல்லாம் வாய்க்கால் மூலியமாக தண்ணி கட்டின பூமி தாங்க. எல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு சரியில்லை. காட்டுக்காரர் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால குத்தகைக்கு வந்து ஃப்ரீயாக ஓட்டிக்குன்னு சொல்லி தான் விட்டுருக்கிறாரு. அவங்களும் சரியான முறையில் ஓட்டலை. இது 2வது கிணத்துக்கு உண்டான சர்வீஸுங்க. ஒரு லைன் கம்பம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே கிராஸ் ஆகி வருது. அது பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு உண்டான கிணத்துக்கு சர்வீஸுக்கு தான் வருது. 2 கிணத்துக்கு 2 சர்வீஸு போகுதுங்க. பாருங்கள், கிணத்துல தண்ணி மேலே கிடக்குதுங்க. மேலே மட்டத்துலேருந்து ஒரு 15 அடி அகலத்தில் ஆழத்துலேயே இருக்குதுங்க. தண்ணியெல்லாம் வந்துங்க பிரச்சனை இல்லாத ஏரியா. ஆனால் பார்த்தா ட்ரையில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சரியான முறையில் பராமரிப்பு இல்லாததுனால தான் அப்படி தெரியுது. மற்றபடிக்கு காட்டில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. சரிங்க, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நிலம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காமல் யாரையும் கேட்காம எனக்கே ஃபோன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் நம்பர் கொடுத்துட்றேங்க. இந்த நிலத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கர்னுடைய விலை 28 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. 28 லட்ச ரூபா சொல்கிறாரு. நாம் வந்து இந்த நிலத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து நில உரிமையாளர்கிட்ட நேரடியாக கூட்டிகிட்டு போய் நாம் ரேட்டை பேசிக்கலாங்க. அதிலிருந்து பெருசாக குறையாதுங்க, ஒரு கணிசமான அமௌண்ட்டு தான் குறையும். நேரில் வாங்க, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். நில உரிமையாளரோட அனுமதியோடையும் நில உரிமையாளர்கிட்ட பக்கத்தில் வச்சுட்டு அவரை கேட்டுட்டு தான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறேங்க. மேலும் விவரங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.